இனிய உறவுகளுக்கு வணக்கம். எல்லாருமே ஃபாரின் டூர் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது இல்லை நம்ம நாட்டில் இத்தனை அழகான மாநிலங்கள் இருக்குது, எத்தனை மாநிலங்கள் இப்போ போக ஆரம்பிச்சிருக்காங்க. அது இப்போல்லாம் வேற லெவலில் நம்ம இந்தியா டெவலப் ஆகும்போது நம்ம நாட்டில் இருக்க இத்தனை அழகான மாநிலங்களை சுற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ நிறைய இந்தியாவுக்குள்ள டூரிசம் அதிகமாக இருக்கு. அதில் அதிகமாக போகிறது காசி, உத்தரப்பிரதேசம், குஜராத், டெல்லி. ஹோல்சேல் பொருட்கள் வாங்கணும், நான் வந்து ஹோல்சேலில் பண்ணி பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும்னா உடனே டெல்லி போகிறது, சாரீஸ்லாம் வாங்கணுமா சூரத் போகிறது, டைமண்ட் வாங்கணுமா சூரத் போகிறது, பாம்பே, கல்கத்தா, இந்த மாதிரி வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள டூரிசம் போறவங்க ரொம்ப அதிகமாயிட்டாங்க. நாங்களும் அதிகமாக இந்தியாவுக்குள்ள டூரிசம் போற ஒரு குடும்பம் தான். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மாநிலம், இந்தியாவுக்குள்ள இருக்கிற மாநிலம் டூரிசம் ரொம்ப கம்மியாக போயிட்டு இருந்தது. திடீர்னு இவ்வளோ தூரம் டூரிஸ்ட் போக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா எந்த மாநிலம் கேட்டிங்கன்னா மிக அழகான ஒரு மாநிலம் ஜம்மு காஷ்மீர். காஷ்மீர்னாலே நம்ம அந்த காலத்தில் வந்து எம்ஜிஆர் சிவாஜி படத்தில் காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர், இன்னைக்கும் மணிரத்னம் படங்களில் வந்து காஷ்மீருடைய பின்னணியில் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருக்கோம். ஆனால் இந்த காஷ்மீர் வந்து டூரிசமே இல்லாமல் இருந்தது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால 2014 காஷ்மீர்ல வந்து டூரிஸ்ட் வந்து ஜஸ்ட் 1,20,000 பேர், அவ்வளவு பேர் தான். அவ்வளவு அழகான மாநிலத்துக்கு வெறும் 1,20,000 தான் டூரிசம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காஷ்மீர்னால டெரரிஸ்ட் வெட்டிடுவான், கொன்றுவான், கடத்திட்டு போயிடுவான், யாரை காணாம போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க இன்னைக்கு வந்து தீவிரவாதத்தை படத்துல காட்டும்போது காஷ்மீர்ல காமிப்பாங்க. மணிரத்னம் படத்துல பாத்தீங்கன்னா அரவிந்த் சாமி வந்து காஷ்மீர்ல போய் இந்த தீவிரவாதத்தில் அரவிந்த் சாமி வந்து எடுத்துட்டு போற மாதிரி அந்த மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரி தீவிரவாதிகளின் பூமியாக இருந்த காஷ்மீரை நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஆர்டிகல் 370 இதை வந்து நீங்க ரிமூவ் பண்ண பின்னாடி அதுல இன்னைக்கு வந்து தீவிரவாதம்லாம் ஒழிஞ்சு காஷ்மீர் வந்து ஒரு சமாதானத்தின் பூமியாக, அழகான பூமியாக, அதுல கொட்டி கிடக்கிற அத்தனை அழகையும் இப்ப மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. காஷ்மீர்னாலே அழகான மலைமுகடுகள், பள்ளத்தாக்குகள், மரங்கள், இயற்கையான தென்றல், நல்ல குளிர்ச்சி, சலசலன்னு அத்தனை அழகா தெளிந்து போகக்கூடிய நீரோடைகள். இந்த மாதிரி காஷ்மீரோட அழகு வந்து கண்கொள்ளா காட்சி. சுவிட்சர்லாந்தெல்லாம் எதுக்குங்க போகணுங்க, நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற காஷ்மீர். சரி, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜஸ்ட் 10 வருஷத்துக்கு முன்னால 1,20,000 டூரிஸ்ட் போனவங்க போன வருஷம் பாத்தீங்கன்னா 1 லட்சம் போனவங்க, 2 லட்சம், 10 லட்சம், 50 லட்சம், அதுல 2,11,00,000 டூரிஸ்ட் வந்து போயிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து டூரிஸ்ட் அதிகமாயிடுச்சாங்க. ஏன்னா இப்ப தீவிரவாதம் இல்ல, குண்டு வைக்கிறது இல்ல, கடத்திட்டு போறது இல்ல. இந்த அளவுக்கு ஒரு பிரதமர் மோடி அவர்கள் வந்து காஷ்மீரை பண்ணி காஷ்மீர் மக்கள் வந்து இவருக்கு ரொம்ப நன்றி சொல்லி இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் நடந்தது. ஆனா இன்னைக்கு அந்த காஷ்மீர்ல நடந்த சம்பவம் உங்க எல்லாருக்கும் தெரியும். பகல்காம் அப்படிங்கிற ஒரு பகுதியில அதாவது மக்கள் நிறைய டூரிஸ்ட் வந்திருக்காங்க. அந்த மாதிரி வந்திருக்கும் போது திடீர்னு வந்து லட்சக்கணக்கான டூரிஸ்ட் வந்து காஷ்மீர்ல இருக்காங்க. குதிரையில சவாரி போறாங்க, அழகான ஒரு ஆற்றுல வந்து அவர்கள் போட்டிங் போறாங்க, பேராகிளைடிங் போறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் உங்க எல்லாருக்கும் தெரியும் பாகிஸ்தான்ல இருந்து அந்த பக்கம் இந்த காட்டுக்குள்ள இருந்து வந்து ஒரு தீவிரவாதிகள் சில திடீர்னு ஓடி வராங்க. இந்த டூரிஸ்ட் எல்லாம் பிடிக்கிறாங்க. அவங்க எல்லாம் பிடிச்சு கேட்கறாங்க, நீ யார், முஸ்லிமா அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல நான் இந்துவா அப்படின்னு சொன்னா டக்குன்னு சுடுறாங்க. இன்னொரு இடத்துக்கு போறாங்க, ஐயோ இந்துன்னு சொன்னா சுடுறாங்க, இந்துன்னு சொன்னா சுடுறாங்கன்னு மற்ற இந்துக்கள் என்ன பண்றாங்க, நீ இந்துவான்னு அப்படிங்கும். இல்ல நான் முஸ்லீம்ங்கிறாங்க. முஸ்லீம்னா குரான்ல இருந்து சொல்லு, 2 வசனத்தை சொல்லுன்னு கேட்கறாங்க. முஸ்லீம் இல்லாதவங்களுக்கு குரான்ல இருந்து வசனம்லாம் சொல்ல தெரியாது. இப்போ நான் ஒரு கிறிஸ்டியன், என்கிட்ட வந்து பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை சொல்லுன்னா கடன்னு 100க்கு மேல வசனம் சொல்லுவேன். ஆனா ஒரு முஸ்லீம் இல்லாதவனை பிடிச்சி ஒரு இந்து பயத்துல நான் முஸ்லீம் தான் விட்டுருவாங்கன்னு சொல்லும்போது குரான் வசனம் சொல்லும் போது முழிக்கிறாங்க. முழிக்கும் போது என்ன பண்றாங்க, அந்த குடும்பத்துல குழந்தைகள் முன்னால, மனைவி முன்னால ஆண் நிர்வாணப்படுத்தி அவனுடைய ஆணுறுப்பை பரிசோதிச்சு சுன்னத் பண்ணிருக்கானான்னு பாக்குறாங்க. பண்ணலையா, அப்ப நீ முஸ்லீம் கிடையாது, பொய் சொல்லன்னு சொல்லி உடனே வந்து நெற்றிக்கு நேரா வச்சு ஒரு முறை ஷூட் பண்றாங்க. பின்னால குண்டு தொலைத்து அப்படியே கொபுகபுன்னு குழந்தைங்க முன்னால வருது. காதுல வச்சு ஒரு ஷூட் பண்றாங்க. இந்த பக்கம் ரத்த குமிகிற வருது. இதுல சில கிறிஸ்தவர்களையும் பார்த்துட்டு அந்த கிறிஸ்தவர்களையும் பார்த்து நீ கிறிஸ்டியனா, நீ முஸ்லீம் இல்லையா அப்படின்னா நீ சுட்டுற. இந்த கொடுமை நடந்து எல்லாரும் 26 பேர் வந்து சுட்டுக் கொல்லப்படுறாங்க. 20 பேர் குண்டு காயங்கள் ரொம்ப சீரியஸா இருக்காங்க. சோ இது என்ன கலாச்சாரம்னு எனக்கு புரியல. இப்படி ஒரு மதம் சொல்லுமா? இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்வார்களா? அது எப்படி ஒரு மதத்துல வந்து ஒரு இந்துக்கள் இருக்கிறாங்க, அவங்க காலையில இருந்து விளக்கேத்துறாங்க, பூஜை பண்றாங்க, முறையாக இறைவனை தியானிக்கிறாங்க, மந்திரங்கள் சொல்றாங்க. இந்த அளவுக்கு ஒரு இறைவனை வழிபடக்கூடிய ஒரு கலாச்சாரத்தில் இருக்கிறவங்க சனாதன தர்மத்தை மற்றவர்களை வந்து வெட்டுறக்கோ கொல்றக்கோ கடத்துறக்கோ என்னால முடியாதுன்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒரு மத வழிபாடு செய்யறவங்க, நீ இந்து இல்லையா அப்படின்னா நான் உன்னை கொன்றுவேன், உன்னை கடத்திடுவேன், உன்னை வெட்டிடுவேன், இது பண்ண முடியுமா? இல்ல கிறிஸ்தவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க, ஒரு பிதாவை வணங்குறாங்க, இந்த அளவுக்கு முறையாக இருக்கிறாங்க. அவர்கள் வந்து ஒரு கணத்துல அரைஞ்சு இன்னொரு கருத்தை காட்டுன்னு சொல்லி இந்த அளவுக்கு அன்பை போதிக்கிற மதம். அப்ப நீ கிறிஸ்டியன் இல்லையா அப்படின்னா நான் உன்னை கொன்றுவேன்னு சொல்லி யாராவது கொள்றாங்களா? எப்படி இதை அல்லாஹ் சம்மதிப்பார்? எந்த ஒரு நிஜ இறைவனை வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க? அப்படி எப்படி ஒரு மதம் சொல்லி கொடுக்கும்? என்ன புரியல. இதெல்லாம் நடந்திருக்குது. எல்லாம் வந்து ஒரு கலைபுர பூமி ஆகுது. இது எல்லாமே நடந்து போச்சு. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, கர்நாடகாவை சேர்ந்து மஞ்சுநாத் ராவ் அப்படின்னு ஒருத்தர் போயிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய டூரிஸ்ட் எல்லாம் வந்து நாங்க வீடியோ எடுத்து கொடுக்குறோம் சொல்லி வீடியோ எடுத்து கொடுப்பாங்க. அப்படி வீடியோ அவங்க போன்ல வீடியோ எடுத்துக்கிறதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வீடியோ எடுக்கும்போது அவர் போட்ல வந்து அப்படியே மனைவி கூட போட்ல வந்து நதியில போயிட்டு இருக்கும்போது வீடியோ, அந்த வீடியோல அவ்வளவு அழகா பேசுறாரு. என்னோட தேசம், அமார தேஷ், இங்க நான்
நாங்கள் வந்திருக்கோம் இப்படி பண்ணியிருக்கோம்னு சொல்லி என்னுடைய தேசத்தில் என்னுடைய நாட்டில் நான் இந்த காஷ்மீரில் இருக்கேன்னு சொல்லி போடுறாங்க. அவங்களுடைய மனைவி பக்கத்தில் அழகாக பொட்டு வச்சு இந்துவுடைய முழு அடையாளத்தோட அழகாக கணவன் பேசுறத ரசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் சேர்ந்து கை கோத்து ஆடி பாடி அவர்களுடைய நிஜமான கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்யோன்யம் அந்த வீடியோல தெரியுது. இந்த தம்பதிகளை வந்து அதே மாதிரி டெரரிஸ்ட் வராங்க, நீ முஸ்லீமா இல்ல நான் இந்து அப்படின்னா போ அப்படின்னு டக்குன்னு அவர் கண் முன்னால கொள்றாங்க. அப்போ வந்து இந்த மனைவி எல்லாம் சொல்றாங்க, ஐயோ என் கண்ணு முன்னால என் புருஷன் அப்படி கொள்றீங்க, வேண்டாம் நான் இனி உயிரோட எண்ணெயை சுற்று எண்ணெய் விட்டுரும்போது ஒன்னெல்லாம் சொல்ல முடியாது, போய் மோடி கிட்ட போய் சொல்லுப்போ அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு கொடுமை என்னன்னா கான்பூரை சேர்ந்த ஒரு கணவன் மனைவி, அதாவது இந்த 2025 பிப்ரவரி தான் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனவங்க வந்து நம்ம ஹனிமூன் எங்க போலாம்னா காஷ்மீர், இவ்வளோ அழகான காஷ்மீர் நம்ம நாட்டுக்குள்ள நம்ம போகலாம் காஷ்மீருக்குன்னு சொல்லி போயிருக்காங்க. அந்த புதுசா கல்யாணம் ஆனவர்கள் அதே மாதிரி காஷ்மீர்ல போய் அவங்க 2 பேரும் ஆடுறாங்க பாடுறாங்க. அவங்க 2 பேர் வந்து ஒருத்தங்க காதலிக்கிறது அந்த வீடியோல அவ்வளோ அழகா தெரியுது. திடீர்னு பார்த்தா அந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் அங்க வராங்க, நீ இந்துவா, இஸ்லாமிய என்னோட பேண்ட்டை கட்டு சுன்னத் பண்ணல, இல்ல நீ இஸ்லாமியன் கிடையாது நீ இந்து அப்படின்னு சொல்லி உடனே சொல்றாங்க. இந்த கொடுமைகள் இதுல வந்து 26 பேர் வந்து துடிக்க 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 குழந்தைகள் முன்னால, மனைவி முன்னால, அம்மா முன்னால, குடும்பத்தார் முன்னால நிர்வாணப்படுத்தி ஆண்களை மட்டும் கொண்டிருக்காங்க. இதுல ஒரு விஷயம் எனக்கு என்ன தோணுன்னா, இந்த குழந்தைகள் வந்து தான் கண்ணு முன்னால தான் அப்பா ரத்தம் கொப்பளிக்க கண்ணத்துல நெத்தியில கழுத்துல இருந்து கொப்பளிக்க குண்டு தெளிச்ச வந்த குழந்தைங்க கடைசி வரைக்கும் அந்த டிராமால இருந்து வெளியே வர முடியாது. அவர்கள் எப்படி அவர்களுடைய எஞ்சிய வாழ்க்கையை அவர்கள் நடத்த முடியும்? தன் கணவன் முன்னால தன் கண்ணு முன்னால தன்னுடைய மகனை கொண்டிருக்க அந்த அம்மா எப்படி எஞ்சிய காலத்தை கழிப்பாங்க? இதெல்லாம் எப்படி நினைச்சு பார்க்கவே கொடூரமாக இருக்குது. சரி, இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நிறைய நம்மளுடைய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பிரதம மந்திரிகள் நம்மளுடைய நாட்டு பிரதம மந்திரிக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சு குரல் கொடுத்திருக்காங்க. அதுல முக்கியமானவர் அமெரிக்கா, USA இருக்க ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த தீவிரவாதத்தை இந்தியா வேற இருக்கணும், நாங்க உங்களோட கூட இருப்போம். இஸ்ரேல் நாட்டு பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு, இஸ்ரேல் உங்களோட நாங்க நிற்கும் சொல்லி அவர் வந்து நமக்கு ஆதரவா குரல் கொடுத்திருக்காரு. இத்தாலி நாட்டை சேர்ந்த மெலனி குரல் கொடுத்திருக்காங்க. ரஷ்யாவை சேர்ந்த அவருடைய பிரைம் மினிஸ்டர் புதின் வந்து நமக்கு ஆதரவா குரல் கொடுத்திருக்காரு. நீங்க பண்ணுங்க, நீங்க என்ன பண்ணணுமோ தீவிரவாதத்தை இருக்க நாங்க கூட நிக்கிறோம்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள் மறைமுகமாக நமக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருடைய பார்வையும் இப்ப யார் மேல? நம்ம பிரதம மந்திரி மோடி மேல. இவ்வளவு தூரம் நாட்டை வந்து கொண்டு வந்திருக்கிறார். நம்ம நாடு வந்து இன்னைக்கு மற்ற நாடுகள் முன்னால வந்து அவ்வளவு பேர் எல்லாரும் அண்ணாந்து பாக்குறாங்க. நம்மளுடைய பிரதமர் மோடி ஐயா வந்து ஒரு குரு மாதிரி பாக்குறாங்க. பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் ஒரு இந்திய நாட்டு பிரதம மந்திரி இப்படி பாக்குறது முதல் தடவை நடக்குது. இவர் என்ன பண்ண போறாரு இனிமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிறைய பேர் சொல்றாங்க. ஒரு விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க, நம்ம நாட்டுல வந்து இதை வந்து உடனடியா போர் தொடுக்க முடியாது, நம்மளுடைய நாட்டின் பொருளாதாரம் தலைகீழ போயிடும். ஏன்னா அவர்களுக்கு கவலை இல்லை, ஆப்கானிஸ்தானோ பங்களாதேஷோ அவர்கள் பொருளாதாரம் வீழ்ந்த போது கவலை இல்லை. இந்த தீவிரவாதத்தை முன்னெடுத்த நாடுகள் ஸ்ரீலங்கா பாத்தீங்க, நம்மளுடைய தமிழர்களை கொன்று குமிச்சாங்க. இன்னைக்கு உலகத்திலேயே ரொம்ப கேவலமான பொருளாதாரமான நாடு போச்சு. ஆனா நம்ம நாடு இப்ப போர் அப்படின்னு கிளம்பிச்சுன்னா பொருளாதாரம் வீழ்ந்து போய் என்ன பண்ண போறாரு அப்படின்னு ஒரு கேள்விக்குறி. ஒருவேளை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்களே, இப்படிலாம் நமக்கு கேள்வி. என்ன பண்றது? ஒரு பிரதம மந்திரியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. மொத்தத்துல பல்வேறு நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் வந்து நமக்கு ஆதரவா இருக்காங்க. அது போக மோடிஜி வந்து 2 விஷயம் பதிவு பண்ணியிருக்கிறாரு. மோடிஜி என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்மளுடைய இந்திய மக்களுக்கும் உலக நாடுகளுக்கும் சேர்ந்து ஒரு மெசேஜ் இங்கிலீஷ்ல பேசி வெளியிட்டிருக்காரு. நான் இதை சும்மா விட போதில்லை, தீவிரவாதிகள் உலகத்தின் எந்த மூலையில இருந்தாலும் நாங்க புடிச்சிட்டு வருவோம், அவர்களை ஒரு நாளும் விட மாட்டாங்க, இந்தியாவில் தீவிரவாதத்தை ஒரு நாளும் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. இரண்டாவது வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளை சேர்ந்த வெளியுறவு தூதரக அதிகாரிகளோட வந்து ஒரு அவசரமான ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. மற்ற நாட்டு அதிகாரிகள்லாம் இதுல வந்து அவசரமா கலந்துருக்காங்க. அதுல என்ன பேசினாங்கிறது ரகசியமா வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது நம்ம நாட்டை சேர்ந்த அனைத்து அரசியல் கட்சி மற்ற பார்ட்டி லீடர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு எதிர்கட்சி தலைவர்கள் கூட்டணி கட்சி எல்லாரும் சேர்த்து அவசரமா ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. அதுலயும் அவங்க என்ன பேசினாங்கிறது ரகசியமா இருக்கு, வெளியிடப்படல. மொத்தத்துல இந்த 2 மீட்டிங் முடிஞ்சிருக்குது. முதல் முறையா எல்லாரையும் சுட்டு கொண்ட ஒரு தீவிரவாதியுடைய வீட்டுக்கு பாம்பு வச்சு சுக்குநூறாக அதை வந்து உடைத்தெறிந்திருக்கிறாங்க. இது வந்து நடந்திருக்கிற ஒரு செய்தி. மற்ற தீவிரவாதிகள் சுட்டு கொண்டவங்களை என்ன பிடிக்கல, மேபி நேரத்துக்கு பாகிஸ்தானுக்குள்ள போயிருப்பாங்க, அவர்களுக்கு அடைக்கலம் தந்திருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு இந்துக்களுக்கு நான் சொல்றேன், நீங்க மட்டும்தான் நான் கிறிஸ்டியன் சர்ச்சுக்கும் போவேன், தர்காலையும் போய் மந்திரிச்சிட்டு வருவேன், எனக்கு எல்லா மதமும் சம்மதம்னு சொல்லக்கூடிய ஒரே இந்துக்கள் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள். நீங்க ஒரு முஸ்லீம்கிட்ட போனா நான் போய் பெருமாள் கோயிலும் போய் கும்பிடுவேன், கிறிஸ்டியன் சர்ச்சிலையும் போய் ப்ரே பண்ணுவேன், நான் நமாஸும் பண்ணிக்குவேன்னு சொல்ல மாட்டாங்க. வெறித்தனமா இருப்பாங்க அவங்களுடைய மதத்துல. ஆனா நீங்க மட்டும்தான் இவ்வளவு ஒரு அழகான மதத்தை, இவ்வளவு சனாதன மார்க்கத்தை தீவிரவாதம் பண்ண உங்களுக்கு தெரியாது. மற்றவனை கண் முன்னால வெட்டுறக்கு குத்துறக்கு கடத்துறக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு தர்மத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. காலையில் எந்திரிக்கிறது, விளக்கேத்துறது, பூஜை பண்றது, மலர்கள் வைத்து இறைவனை வழிபடுறது, வீடை வந்து மனமா ஊதுபத்தி கற்பூரம் காட்டி அழகா வீட்டை வச்சுக்கிறது, சாணமிட்டு கோலமிட்டு நெய்யூற்றி இறைவனோட யாகங்கள் பண்றது, யோகாசனங்கள் தியானங்கள் பண்ணி இப்ப ஏற்பட்ட ஒரு தர்மத்தை ஃபாலோ பண்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் மட்டும்தான் நான் எல்லாம் பண்ணிக்குவேன், எனக்கு மதம்னு ஒண்ணு கிடையாது. இப்படி நீங்க சொல்ல சொல்ல உங்க
அவங்க கண்ணு முன்னால உங்களை வந்து இவ்வளவு கிள்ளுக்கிறியா இருப்பாங்க. என் மனம் என் மதம் எனக்கு பெருசு அப்படின்னு நீங்க நிக்கிற வரைக்கும் இது ஓய்மான்னு தெரியல. ஏன்னா இது வந்து ஏன் இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் நான் சொல்றேன்னா, மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய இந்துக்கள் வந்து ரொம்ப தீவிரமா இருக்காங்க. என் மதத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அழகான சனாதனத்தை போதிக்கக்கூடிய மதம் இது அப்படிங்கறதுல அங்க ரொம்ப இதா இருப்பாங்க. ஆனா மொத்தத்துல எப்படி இதுல வந்து முதல் விஷயமா தீவிரவாதிகளுக்கு பயமுறுத்தக்கூடிய நம்ம மோடிஜி செஞ்ச ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பாகிஸ்தானுக்கு 70% தண்ணி நம்ம இந்தியாவில இருந்து போகுது, சிந்து நதியில இருந்து போகக்கூடிய தண்ணி. அந்த தண்ணியை முதல்ல தடுத்து நிறுத்தி இருக்கிறார். என் நாட்டுல இருந்து என்னுடைய இந்த தண்ணி நான் அனுப்புற தண்ணி வச்சுதான் உன்னுடைய வளம், உன்னுடைய நிம்மதி, உன்னுடைய ஆரோக்கியம், இதை வச்சுதான் நீங்க விவசாயம் பண்றீங்க. இந்த ஆற்று படுகையில தான் 70% பாகிஸ்தானியர்கள் இருக்காங்க. சோ அங்க போற ஆத்து தண்ணியை வந்து நிறுத்திருக்காரு. தண்ணியை இப்போதைக்கு தர முடியாது அப்படிங்கிறது. இது வந்து ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை வந்து கொண்டு வந்திருக்கு. அடுத்து வந்து ஒட்டுமொத்த இந்தியர்களும் இப்ப என்ன நினைக்கிறாங்க, இப்படி சின்ன சின்னதா படாதீங்க, எங்களுக்கு இதுக்கு வந்து ஜஸ்டிஸ் வேணும். கண்ணு முன்னால இந்துவான்னு கேட்டுக்கொண்ட இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு முன்னால நாங்க கிள்ளி கீரியா போயிட்டோம், எங்களுக்கு வந்து நீதி வேணும் அப்படிங்கிறது இந்திய மக்கள் சொல்றாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்துக்கள், நான் இந்து அப்படிங்கிற ஒரு ஒற்றுமை உணர்வு தமிழ்நாட்டில் இருக்கணும். இதுல மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கெல்லாம் ஓட்டு போட்ட திமுக கட்சியில இருக்கிற திருமாவளவன் ஒரு சூப்பரா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. பாகிஸ்தான் மேல போர் தொடுங்க அப்படின்னு நாங்க சொல்ல, ஆனா இவர் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு, இஸ்லாமியர்களுடைய ஓட்டை கருத்துல வச்சு இஸ்லாமியர்களுடைய ஓட்டு போயிடக்கூடாது. ஏன்னா இந்துக்கள் வந்து ஒற்றுமையா பிரதமர் மோடிக்கு ஓட்டு போடணுங்கிற அளவுக்கு தமிழகத்து இந்துக்களுக்கு தெரியாது. மற்ற வட இந்தியால எல்லாம் அந்த மாற்றம் வந்து பிரதமர் மோடிக்கு கை கொடுக்கிறாரு. ஆனா நம்ம வந்து பிரதமர் மோடி பேசுற மொழி புரியாதனால நம்ம எது இவங்க மீடியால சொல்ற கட்டுக்கதைகளே நம்பிட்டு இருக்கோம். திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு, இத்தனை செய்த இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் இந்துன்னு சொல்றதுக்காகவே கண்ணு முன்னால துடிக்க கொண்டவர்களே, இவர்களுக்கு சப்போர்ட்டா என்ன சொல்லியிருக்காருன்னா, பாகிஸ்தான் மேல போர் தொடுக்க கூடாது, இதை ஒரு நாளும் நாங்க அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா முஸ்லிம்களுடைய ஓட்டு வேணும் இல்லையா. எப்படிப்பட்ட மனிதர்னு தெரியல. நம்மளுடைய நாட்டை இந்த அளவுக்கு ஒரு வெற்றி பாதையில் கொண்டு போயிட்டு இருக்க நம்மளுடைய பிரதமர் மோடிக்கு மீடியாக்கள் மூலமா ஸ்டிக்கர் மூலமா வரக்கூடிய செய்திகளை மட்டுமே நம்பி இருக்கிற நம்ம கண்முழித்து பார்க்கணும். பிரதமர் மோடி ஐயா கூட நம்ம கரங்கள் இருக்கணும். வீர சிவாஜி பிறந்த மண் இது. நான் இந்து என்பதை நீங்கள் பெருமையோட சொல்லணும். நன்றி, வணக்கம்.